சிறகடிக்கும் சிறையோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சிறகடிக்கும் சிறையில் பார்த்தீங்க அப்படின்னா அருணுக்கும் முத்துக்கும் வந்து பிரச்சனை வந்துடுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அருண் வந்து சொல்கிறாரு முத்து வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சீதா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்ட சொல்கிறாங்க. அதாவது மாமனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அவர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு, நீ வந்துட்டு மாமா மட்டும் கொஞ்சம் சாரி கேட்க சொல்லு, அப்போ அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மீனா வந்துட்டு சீதா வந்து மீனாட்ட சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து அவர் என்ன தப்பு பண்ணார், எதுக்கு வந்துட்டு சாரி கேட்கணும், ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் கீழே வந்துட்டு அதை காப்பாற்ற போகிறது வந்து தப்பா, இதுக்கெலாம் வந்துட்டு நான் வந்துட்டு அவரெலாம் வந்து சாரி கேட்க முடியாது அப்படின்னு சீதாட்ட வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் வீட்டுக்காரர் வந்து தப்பாக நினச்சிக்கிட்டாருன்னா எப்பவுமே வந்து அவரை வந்து தப்பாக தான் நினைக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர், அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்து அவர் சாரிலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து பாராட்டு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வராங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து வேணான்றாரு. ஏன்னா அந்த அவார்டை வாங்கிட்டா வந்துட்டு அருணுக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முத்து பயப்படுறாரு. ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ணாமே அருண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தப்பும் நம்ம தான் பண்ணோம் சொல்லுவான். இதில் நான் அவார்டு வாங்கிட்டேன்னா நான் தான் வேணும்னே இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சொல்லுவான். அதனால அந்த அவார்டை வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வீட்டில் எல்லாருக்குமே வந்து அதாவது விஜயா தவிர விஜயா, ரோஹிணி, மனோஜ் தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏன் நீங்கள் இந்த அவார்டை ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எதுக்கு, இது ஒரு சாதாரண விஷயம். ஒரு போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, யாராவது ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யார் பண்ணாங்களோ அவங்க வரட்டு தான் போவாங்க. நம்ம சாதாரண மக்கள் வந்து காப்பாற்ற செய்வாங்க. அதை தான் நான் பண்ணேன், அதனால் என் மேலேயும் தப்பு இல்லை, அருண் மேலேயும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை நான் அவார்டு ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அருண் வந்துட்டு நான் வேணும்னு தான் அதெல்லாம் செஞ்சேன், அவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றக்காண்டி பண்ணேன் அப்படின்ற மாதிரி நினப்பான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்து வந்து சொல்கிறாரு. ஆனால் மீனா வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அது வாங்கியிருக்கணும், இல்லை இதனால் உனக்கும் சீதாவுக்கும் பிரச்சனை வரும், ஆமாம் ஆல்ரெடி வந்துருச்சு, அவள் வந்து சொல்கிறா மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் அப்படின்னு. இதனால் என்ன மீனா, சீதாவுக்காண்டி நான் கண்டிப்பாக வந்து அருண்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ சீதாவும் ஏற்கே வந்து பேசாமல் இருந்தீங்க, இப்போ தான் வந்து பேசுகிறீங்க, மறுபடியும் இந்த பிரச்சனைனால மறுபடியும் நீங்கள் 2 பேரும் பேசாமல் இருக்க வேணாம், ஒரு சாரி தானே இதில் என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா நானே வந்து சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவும் தப்பும் பண்ணல, ஒரு அம்மாவை காப்பாற்றினது நீங்கள் வந்து அருணுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை நீங்களும் காப்பாற்றாமல் விட்டுருந்தேன் அந்த அம்மா இறந்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து வேறு மாதிரி கேஸ் ஆகிருக்கும், அருணுக்கு வந்துட்டு இப்போ 3 நாள் சஸ்பெண்ட் தான் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அம்மா இறந்துருந்தாங்க அப்படின்னா வேலையை தான் போயிருக்கும், நீங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நீங்கள் அவருக்கு நன்மை தான் பண்ணியிருக்கீங்க, அவர் வந்து புரிஞ்சுக்கல அப்படின்னா அதுக்காண்டி நீங்கள் போய் சாரி கேட்கன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அப்படி தான் வந்து ப்ரொமோ போகுது. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.